தமிழகத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். அந்த வகையில் நடப்பு ஆண்டு முதல் நாளாக அவனியாபுரத்திலும், இரண்டாவது நாளாக பாலமேடு, அதனைத் தொடர்ந்து மூன்றாம் நாளான நேற்று உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கு அரசு உதவித்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.